ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 23 மார்ச் இந்த வாரம் 29ஆம் தேதி மார்ச் வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்த்துடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் நடக்குது. இந்த வாரம் சுக்கிர மாற்றம். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை இதுவரைக்கும் 8ல் மறைஞ்சிருந்தார். அவர் அப்படியே வெளியில் வந்து 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் வந்து உட்காந்து தன்னுடைய 3ஆம் வீட்டையை பார்ப்பார். சந்திரன் 10, 11, 12 ஆகிய இடங்களில் இருப்பதும் சந்திராஷ்டமம் இந்த வாரம் இல்லாமல் இருப்பதும் மிகப்பெரிய, ஏன்னா போன வாரமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. ஆக எல்லா விதத்திலும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. சுற்றி இருப்பவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நிலைமை. இவருடைய தலைமையை ஒத்துக்கொண்டால் நமக்கு ஏதாவது ஒன்று 2 நல்ல விதமாக கிடைக்கும். அடைக்கலம் வந்தவர்களை ஆதரிப்பார் சிம்மராசிக்காரர் என்பதை மற்றவர்கள் உணரக்கூடிய அளவிற்கு சில சம்பவங்களை நீங்கள் நடத்தி காட்டக்கூடிய, வந்தவங்களை நாடி வந்தவங்களை ஆதரித்து அவர்கள் மனம் கோணாமல் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுவதும் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டுங்க. பெரிய அளவில் கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க. சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த பயம் கலந்த உணர்வுகள் இந்த வாரத்திலிருந்தே விலகும். நிச்சயமாக ஒரு மிஷின் போட்டேன், அது போட்டேன், இது போட்டேன், இத்தனை லட்சம் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ என்னடான்னு பார்த்தா அங்கே சண்டை வந்துருச்சு, இங்கே சண்டை வந்துருச்சு, அந்தால டேக்ஸ் ஏற்றுறாரு, இந்தால டேக்ஸ் ஏற்றுறாருன்னு கொஞ்சம் குழம்பி போயிருந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோர்கள் அனைவருக்குமே சற்று நிம்மதி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக கண்டிப்பாக உண்டுங்க. புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. வியாபார பெருமக்களுக்கு பெரிய அமைப்புங்க. நல்ல லாபம் கிடைக்கும். கல்லாப்பட்டியில் காசை காணுங்க, ஏதோ வியாபாரம் ஆகிற மாதிரி தெரியுதுன்றவங்களுக்கெல்லாம் ஒரு 10-20% மடங்கு கொஞ்சம் லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாரத்தின் இறுதியில் கொஞ்சம் அப்படி விரயங்கள் இருந்தாலும் கூட அதையும் நீங்கள் ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்புகள் பெரிய அளவில் இருக்கிறது. மிக மிக முக்கியமாக வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த 3 நாட்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரயம் சார்ந்த விஷயங்கள், கொஞ்சம் டிராவல், அதாவது வெளிநாடு, வெளிமாநிலம், வெளி மாவட்டம் போன்ற பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வெள்ளை நிற தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய, சிம்மராசிக்காரர்களுக்கு யோகங்கள் நடக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கும் போன ஞாயிற்றுக்கிழமையோட உங்களுக்கு கண்டிப்பாக சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. இந்த வாரம் எதுவும் சந்திராஷ்டமம் கிடையாது. அதே போலவே சந்திரனுடைய இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா 9, 10, 11 இருக்குது. 9ஆம் இடத்துல 14 லாபாதிபதி தான் உங்களுக்கு சந்திரன். 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனாகி உச்சத்தை அடைவது மிகப்பெரிய யோகம். இன்னொன்று என்னென்னா, 2ஆம் இடத்தை இந்த வாரத்திலிருந்து ஒரு 20 நாட்களுக்கு குரு சுக்கிரன் 2 பேருமே பார்க்க போகிறாங்க. சுக்கிரன் இதுவரைக்கும் 7ஆம் இடத்தில் இருந்தவர் இப்போது 8ஆம் இடத்திற்கு மாறி தன்னுடைய சொந்த வீடான 2ஆம் வீட்டையே பார்ப்பது என்பது மிகப்பெரிய பணவரவிற்கு ஏற்ற ஒரு செயல். சிலருக்கு பணம் கிடைக்கும், சிலருக்கு குடும்பம் அமையும், சிலருக்கு வார்த்தைகள் பலிக்கும், சிலருக்கு வாக்கு கொடுக்கறத அப்படியே காப்பாற்றக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு நல்லவைகள் அடுத்த வெளியிடங்களிலிருந்து வரக்கூடிய தன்மை என 2ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் வலுத்து பார்க்கக்கூடிய இந்த அமைப்பும் 11, 12, 9, 11, 9, 10, 11 ஆகிய 3 இடங்களில் சந்திரன் வலுவாக வளர்பிறை அமைப்பில் இருக்கிறதும் இந்த வாரத்துடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது இல்லையா? பெரியவர்கள் சார்ந்த விஷயங்களில் பெரிய நல்லதுகள், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அப்பா எனக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்றாரு, தாத்தா எனக்கு எழுதி கொடுக்க மாட்டேன்றாரு, அண்ணன் தம்பி பிரச்சனைகள் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அவர்கள் உங்களுக்கு சாதகமாக எதையாவது செய்து கொடுக்க அல்லது உங்களையே கூப்பிட்டு வச்சுக்கப்பான்னு சொல்லி கொடுக்கக்கூடிய பெரியவர்களுடைய மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். சொந்த ஊர்லேருந்து வர தகவல்கள் நல்லாயிருக்கும். சொந்த ஊரில் வீடு கட்டலாம், சொந்த ஊரில் காடு வாங்கலாம். இது சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறேன், பணம் பெரட்ட முடியலன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 10ஆம் இடத்தை தாண்டி வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக வந்து உட்கார்றாரு. அண்ணன் அக்கால்களால் இது வரைக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டவர்கள் இந்த விஷயத்தில் வெற்றியே கிடைக்கல. எந்த விஷயம்ன்றது உங்கள் தசாபக்தி அமைப்பை பொறுத்தது. இதை ஜெயிக்க முடியல, அதை ஜெயிக்க முடியல, இவரை ஜெயிக்க முடியல, அவரை ஜெயிக்க முடியலன்னு சொல்லிக்கே நினச்சிக்கிட்டு இருக்கிற அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்குள் அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய யோக வாரம் கன்னிக்கு இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பமே சந்திராஷ்டமத்தில் ஆரம்பிக்குது. சந்திரன் 8ல் உச்சத்தில் வந்து சந்திராஷ்டம அமைப்புகள் தான். ஆயினும் ஒன்று சொல்லணும், அவர் வளர்பிறையாக தான் இருக்கிறார். பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் வராது. திங்கக்கிழமை விடியும் போதே, திங்கக்கிழமை அதிகாலை 4 மணி 14 நிமிஷத்துலேருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. முழுக்க திங்கக்கிழமையும் சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமையும் சந்திராஷ்டமம், புதன்கிழமை காலையில் 6 மணி 17 நிமிஷத்துக்கு தான் சந்திராஷ்டமம் முடிகிறது. ஆக திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மனசு கொஞ்சம் டபுளாக அப்படியே ஒரு மாதிரி இரட்டை நிலைமைன்னு சொல்லுவோம் இல்லையா? இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்கிறதுனால அது வந்துருமோ, அதை செய்கிறதுனால இது வந்துருமோ என்கின்ற குழப்ப நிலைமையாக திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் மட்டும் இருக்கும் என்பதால் இந்த 2 நாட்களும் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, தொழிலை பாதிக்கக்கூடிய, வேலையை பாதிக்கக்கூடிய, கோபமே வரக்கூடாது. எந்த முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது.
டக்குன்னு வேலையை விட்டுறது கூடாது. தொழிலை ஆரம்பிக்கிறது, ஒரு புது விஷயத்த ஆரம்பிக்காதீங்க, இருக்கிற விஷயத்த விடாதீங்க. இதாங்க சந்திராஷ்டமம். மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க. ஆனாலும் இதெல்லாம் தாண்டுற அளவுக்கு வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனாலையும் மிகப்பெரிய உன்னத நிகழ்வாக புதன்கிழமை மிட் நைட்லேயே உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு ராசியவே பார்க்கக்கூடிய அமைப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு வந்து விடுகிறது. அற்புதமான அமைப்பு. 12 ராசிகளிலேயே குருவும் சுக்கிரனும் ஒரு சேர பார்க்கக்கூடிய ஒரே ராசி உங்கள் ராசி தான். இந்த வாரத்திலிருந்து ஒரு 20 நாள் அற்புதமாக இருக்கும். ஒரு 20 நாட்கள் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள். சந்திராஷ்டமம் அந்த 2 நாட்களை தவிர்த்து அப்படியே புதன்கிழமையிலிருந்து ஒரு 20 நாட்கள், இன்னும் ஒரு 3 வாரத்திற்கு துளாராசிக்காரர்களுக்கு எதையும் செய்யலாம், யாரையும் வளைக்கலாம், எதுவும் சாதிக்கலாம், எல்லா முயற்சிகளும் பலிக்கக்கூடிய அமைப்புகள். காரணம் இதுதாங்க. குருவும் பார்க்குறாரு, சுக்கிரனும் பார்க்குறாரு உங்கள் ராசியை. ராசிநாதன் ராசியை பார்க்கிறது என்பதால் வயதிற்கு ஏற்றாற் போல ராசி பலனை எல்லாருமே பார்க்குறீங்க. 20 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரியாகவும் 60 வயதுக்கு ஒரு மாதிரியாக நடக்கும். ஆகவே இந்த ராசிபலன் அமைப்புகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மேம்பட்ட நல்ல அமைப்புகள் நடக்கும் என்பதால் மாற்றத்தோடு கூடிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஒரு 20 நாட்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய யோக வாரங்க இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாளும் சந்திராஷ்டமம். புதன்கிழமை விடியும் போதே காலையில் 6:17 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. ஆனால் சந்திராஷ்டமம் பெரிய கஷ்டத்தை கொடுக்காது. வளர்பிறை சந்திரன் குருவோடும் சேர்றார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி வருகின்ற குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் பெரிய அளவில் கஷ்டத்தை பண்ணாது. ஏற்கனவே குரு போய் 8ல் இருக்கிறார். குருவோடு சேரக்கூடிய சந்திரன் சந்திராஷ்டமத்தில் பெரிய தொல்லைகளை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஆக இந்த அமைப்பில் புதன்கிழமை காலையில் விடிஞ்சது 6:17 சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆரம்பித்து புதன்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், வியாழக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், வெள்ளிக்கிழமை காலை 9:36 சந்திராஷ்டமம் நிவர்த்தி அடையது. ஆக அந்த வியாழன் வெள்ளி இந்த 2 நாள், புதன் வியாழன் ஆகிய இந்த 2 நாட்கள் மட்டும், வெள்ளிக்கிழமை தான் காலையில் விடியும் போதே சந்திராஷ்டமம் விலகிடுதே. அப்போ புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாள் மட்டும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டியது அவசியம். ராத்திரி ட்ராவல் பண்ணுறவங்க, சூட்கேஸில் வந்து அந்த காசு பணம் எதுனா கொண்டு போகிறவங்க, நகை கொண்டு போகிறவங்க, அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக மேலே தூக்கி சூட்கேஸை வச்சேன், கீழே படுத்துக்கிட்டு இருந்தேன், அப்புறம் பார்த்தா சூட்கேஸை யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் சந்திராஷ்டமத்தில் தான் நடக்கும். அதோட அந்த ஓடிபியை சொல்லு, இந்த ஓடிபியை சொல்லு, பார்சல் ரிட்டர்ன் ஆகிடுச்சு, உன்னை வந்து இது டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் சந்திராஷ்டமத்தில் தாங்க வரும். அந்த லிங்க் அழுத்து, இந்த லிங்க் அழுத்து. ஆக புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற நாட்கள் 5 நாட்கள் பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இல்லைங்க. ஜூன் மாதத்துலேருந்து நல்லா இருக்க போறீங்க. குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவில் உச்சகுரு ராசியை பார்க்க போகின்ற ஒரு அமைப்பில் இப்போது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அப்படியே பரம்பொருள் படிப்படியாக தீர்த்து ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களை நன்றாக வைக்க வேண்டும் என்பதால் இந்த வாரத்திலிருந்தே நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். கொஞ்சம் செலவு ஓவராக இருக்கும், கடனை வாங்குவீங்க. ஆனால் வாங்கினாலும் சம்பாரித்து கட்டக்கூடிய அளவிற்கு ஓரளவிற்கு பிற்பாடு வருமானம் வரப்போகின்ற ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கிறது. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்